Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahirabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammad wa 'ala ali sayyidina Muhammad wa barik wa sallim 'alaihi. Amin. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாட்டுமாக. அவன் அன்பும் அருளும் எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவர்கள் சொல்லி செயலாக செய்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், நாதாக்கள், வலிமாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுல் அனைவரும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே அல்லாஹ் எல்லா நபிமாருக்கும் தராத ஒரு சிறப்பு நமக்கு இருந்தது. என்ன தெரியுமா? உம்மத்தே முஹம்மதியா. அந்த உம்மத்தை எத்தனையோ நபிமார் கேட்டாங்க, யாரும் உம்மத்தை நபி உம்மத்தை முகமதியா பிறக்க செய்து வர செய்துன்னு கேட்டாங்க. அல்லாஹ் யாருக்குமே தந்ததில்லை. ஆனா நமக்கு தந்திருக்கானா அதுக்கு நம்ம சுக்குர் அதுக்கு இதே ஆகாது. அது இப்ப நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஈமான். இன்றைய உள்ள காலத்துல இளைஞர் சமுதாயம் மொத்த உலகத்துக்குமே தேவைப்படுற ஒரே ஒரு ஈமான். அந்த ஒரு ஈமான் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் அவன் வாழ்க்கையே க்ளோஸ்ன்ற மாதிரி இந்த காலத்தை நிகழ்ந்துட்டு இருக்கு. அதை பத்தி அல்லாஹ் அருள் மரியாம் திருமலை கூறும்போது சொல்கிறான், உமையகுபு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் யஃபகல் தல்லாஹு பஈர். மேலும் எவர் ஈமானை நிராகரிக்கிறாரோ அவரது செயல்கள் அனைத்தும் அழிந்துடும், மறுமையினால் கை சேர்த்திருப்பான் அவன் அல்லாஹ் அவன் அருள் மரியாம் திருமலையிலே கூறுகிறான். மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உமையகுபு பில் ஈமான் ஃபகத் ஹபீத அமலு வ ஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். இதற்கு இமாம்கள் தஃசீர் எழுதும்போது எழுதுறாங்க, எவன் ஒருவன் அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் மேலும் அவன் வேதங்களையும் யார் நம்பவில்லையோ நிச்சயமாக அவன் பரிசேதத்தில் இருக்கான். எல்லாம் அல்லாஹ் முடிவாக தஃசீர் எழுதிட்டான். தஃசீர் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அன் அபி தர்தா ஜுந்தை பின் ஜுனாத் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலே செயல்களிலேயே எந்த செயல் சிறந்தது? நல்லா பாருங்க, செயல்களிலே எந்த செயல் சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செயல்களிலேயே ஈமான் அல்லாமே ஈமான் கொள்வதுதான் சிறந்த செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த காலத்துல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, ஒரு காலம் வரும் அப்ப எல்லாம் வழிகேட்டு எல்லாம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே. அந்த காலம் இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு. இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு பெண்ணு மேலேயோ ஒரு ஆபாசம், அந்த மாதிரி விஷயங்கள் ஈமான், சின்ன சின்ன விஷயத்துல ஈமான் அசால்ட்டா போகுது. அந்த ஈமானை பத்தி இன்ன வரைய ஒரு முழு வெளியோட அவ்வாம்களுக்கு பார்த்தோம்னா கூட கரெக்டா இருக்கும் ஈமான். ஒரு சில பேர் ஈமான் கரெக்டா இருக்கும். இப்போ படிக்கிறவங்களுக்கு சொன்னாலும் பார்த்தோம்னா இளைஞர் சமுதாயம், குறிப்பா நான் சொல்ல இளைஞர் சமுதாயத்தை சொல்றேன், அவங்களுக்கு ஈமான் இருக்குது. கையில ஒரு மொபைல் போன் கிடைச்சா போதும், எவன் எப்படி எக்கேடு கேட்டா எனக்கு என்ன, நான் என் வழியில தான் இருப்பேன். ஈமான் என்ன ஹராம் என்ன, அது எப்படி போனா எனக்கு என்ன, நான் என் வழி, எனக்கு போன இருக்கு, பைக் இருக்கு, நான் எப்படி வேணா சுத்துவேன், எனக்கு என்ன அந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, எவனுக்கு கடுகளவு ஈமான் இருக்கு அவன் நரகத்தில் நுழையவே மாட்டேன் ரசூலுல்லாஹ் முடிவா சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது சொல்றாங்க, ஈமான் ஒருவன் ஈமான் கொண்டு மரணம் ஈமானுடன் நிகழ வேண்டும். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குஃபரை பயந்து கொண்டு இருப்பது பரிபூர்ண ஈமானின் அடையாளமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் சமீபத்துல இணையதளத்துல ஒரு செய்தியை பார்த்தேன். திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்ணு வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பெண் இருக்காங்க. அவங்க அத்தாட்ட போய் கேட்கறாங்க, அத்தான் அவங்க வேலைக்கு போட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அவங்க அத்தா சொல்றா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து சேருது. அவங்களோட சேர்ந்துட்டு அங்க ஒரு பையன் சும்மா ஒரு பஞ்சு பக்கம் நெருப்பு வச்சா பத்தாயிரம் இருக்கும், அது பத்திக்கிச்சு, ஒரு லவ் ஆயிடுச்சு. அப்ப அப்படியே நாள் நடக்குது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கறாங்க. அவன் வாய் பிறந்தவன் இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இப்படி போய் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நீ என்ன பண்ண? அந்த பையன் கூப்பிடுறான், நீ வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பொண்ணு அந்த பையன் நம்பி போயிடுச்சு. அந்த பையன் நம்பி போனாலே போயிடுச்சு. அவன் வேற இடத்த கூட்டு போய் அவன் நண்பர்களோட அந்த பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்னாபிள்ள மாட்டிட்டான். அதுல கீழே ஒருத்தர் எழுதுறாரு,
நீங்க பெண்ணை இஸ்லாத்தோட வழியில வளர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முடிவா என்ன, நீங்க ஈமானோட அந்த புள்ளைய வளர்த்திருந்தீங்கன்னா இந்த புள்ள இந்த மாதிரி செஞ்சிருக்குமா அதை அப்படி கேட்கலாம். நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஈமான்னா என்னென்று இமாம்கள் கிதாபில் வளர்க்குறாங்க. ஒரு 6 விஷயத்தை பத்தி வளர்க்குறாங்க. இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது, அது 2வது பார்த்தா மலக்குகள், அதாவது இறை தூதர்களில் நம்பிக்கை கொள்வது, நபி, அதாவது நபிகள் எல்லா நபிகள் அவங்க மீது இது செய்வது, வேதங்கள் அதை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதி இதெல்லாம் எப்படி நம்ப வேண்டும் என்றும் இவங்க இன்னொரு ஒன்று இதுல எழுதுறாங்க. அல்லாஹ் நம்பணும், அவன் தான் இறுதியானவன், அவன் மட்டும்தான், அவனை தவிர உலகத்தில் எந்த ஒரு கடவுளும் கிடையாது, அப்படி நம்பணும். அதே மாதிரினா மலக்குமார்கள் எப்படி வேணும், அக்கீதா பாடல்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலக்குந்தனி பிலா அபிவாமி லா அக்கல் லா சுருக வரா நோம்புலகும். மலக்குமார்களுக்கு அக்கா அம்மா கிடையாது, அவங்க தூங்கவும் மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே ஒரு வரி வருது, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ் ஏவியை தவிர எந்த செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்லி இந்த வேலையை முடிச்சுக்கிறேன். ஃபிரௌனுடைய காலத்துல ஃபிரௌனோட அரசவையில ஒரே ஒரு பெண், அடிமை பெண் அந்த வேலை செஞ்சிச்சு. அந்த அடிமை பெண் வந்து ஃபிரௌனோட மகளுக்கு தலை சீவி இருக்கும்போது, தலை சீவி இருக்கும்போது சீப்பு கீழே வந்துச்சு. அந்த அடிமை பெண் வந்து பிஸ்மில்லா சொல்லி இந்த சீப்பை எடுக்கிறாங்க. அந்த சீப்பை எடுத்த போதே அந்த ஃபிரௌனோட பொண்ணு இருக்காதா, பொண்ணு போய் கேட்கிறா, நீ யாரை வணங்குற, எங்க அக்கா தான் உனக்கு இறைவன், நீ யார, அந்த பொண்ணு நான் அந்த அடிமை பெண் சொல்லிட்டு நான் அல்லாஹ் வணங்குறேன். இந்த விஷயம் ஃபிரௌனோட காதுக்கு போகுது. காதுக்கு போறவங்க என்ன செய்யலாம், இப்ப அந்த பொண்ணு அழைச்சு கூப்பிடுறான், கூப்பிட்டு நீ யாரை வணங்குற, நான் அல்லாஹ் வணங்குறேன். இப்படி தெரிஞ்சவனே ஃபிரௌன் செம்ம கோபம், கடுமையான கோபம் ஆயிடுச்சு. அந்த கோபமானவனே ஃபிரௌனுக்கு பொண்ணு கடுமையான சித்திரவாதி, ரொம்ப தரமாட்டமா சித்திரவதை பண்ணான். அந்த அடிமை பெண்ணுக்கு 2 கை குழந்தைகள் இருந்துச்சு. நீ என்னை ஏற்றுக்கலன்னா நான் குழந்தைகளை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. ஒண்ணுமே நான் ஈமான் கரெக்டா இருப்பேன், இதுதான் என் ஈமான் அப்படின்னு சொல்லி கொள்ளையில கரெக்டா இருக்கு. அப்ப அந்த பிள்ளைய ஃபிரௌன் கொல்ல போறான். அப்பேல அல்லாஹ் அந்த பிள்ளைய பேச, அந்த குழந்தைய கை குழந்தைய பேச வைக்கிறான். அம்மா நீங்க பொறுமையா இருங்க, ஈமான மாட்டி விட்டுறாதீங்க, நிச்சயமா மறுமையில உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு காத்திருக்கு. 2வது குழந்தை அல்லாஹ் ஃபிரௌன் கொல்றான். அம்மா திரும்பி அந்த குழந்தைய அல்லாஹ் பேச வைக்கிறான். அம்மா பொறுமையா இருங்க, ஈமான விட்டுறாதீங்க அப்படின்னு பேச வைக்கிறான். என்ன அந்த பிள்ளைய கொள்றான், அந்த அம்மாவே கொள்றான். அந்த அம்மா அப்படியே சிரிக்குது. ஏன் பாருங்க, அந்த ஃபிரௌன் சொல்றான், பாரு பைத்தியம் முத்தி போய் சிரிக்கிறேன். அப்ப அந்த அம்மா அந்த அடிமை போய் துவாசனை என்ன, யாரப்பே உனக்காண்டி என் 2 குழந்தைய இழந்தேன், உனக்காண்டி நான் ஈமான் கொண்டிருக்கேன், எனக்கு மறுமையில எனக்கு ஒரு வீடை கட்டிட்டா. அப்ப அல்லாஹ் அந்த வீடு அந்த இறக்கும் போது மரணத்தர அல்லாஹ் அந்த வீடை காமிக்கிறான். அப்படியே அந்த சிரிப்போட வந்து அவன் ஃபிரௌன் கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்குது. ஆசியா ஃபிரௌனோட மனைவி ஆசியா அவங்க கூட நிற்கிறாங்க. கூட நிற்கும் போது அவளுக்கு என்னமோ தெரியல, ஆசியா நல்லா அவள் ஈமான போட்டான். ஈமான போட்ட வட்டி என்ன அவங்களும் ஈமான் கொள்றாங்க. இந்த விஷயம் ஃபிரௌனோட காதுக்கு போகுது. ஃபிரௌனோட காதுக்கு போனோடனே என்ன, நீ என்ன வணங்கி நல்லவனா, அல்லாஹ் தான் வணங்குறேன். என்ன அவங்களே சித்திரவாதம், கடுமையான சித்திரவாதம், அவங்களே கடைசியில கொள்றான், என்ன கொன்றான். அந்தமாவும் சிரிக்குது. அந்தமாவும் அது இதே துவா செய்யறாங்க. என்ன துவானா, யாரெல்லாம் உனக்கா நான் ஈமான் கொண்டிருக்கேன், எனக்கு நீ எனக்கு மறுமையில எனக்கு ஒரு வீடை கட்டித்தா அப்படின்னு கேட்கிறாங்க. இதே போன்று அந்த அல்லாஹ் அந்த வீடை அப்படியே கொண்டு வர, கண்ணு மாதிரி கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த அவங்களை அப்படியே கொண்டுறான். அப்ப இவங்களோட ஈமான் என்னவா, அவங்க ஒருத்தன் குழந்தைய கொல்லாம இருந்தா அவன் ஈமான் உற்றுவானா? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் உங்க குழந்தைய நான் கொண்டனா நீங்க என்ன சொல்லா செய்வீங்களா? அதே அவங்க செஞ்சிருக்கலாம். ஏன் அல்லாஹ் தான், அல்லாஹ் ஒரு வந்து அவனை தவிர அல்லாஹ் எனக்கு நிறைய தருவான், அதே மாதிரி நினைச்சு அவங்க நல்ல ஈமான் நினைச்சாங்க. ஆகவே இந்த உலகில் நல்லபடியாக ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பின்பற்றி மறுமையில் நம் அனைவரும் ஒன்றாக இருக்க வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.